எனக்கு முன்னாடி ஒரு 1000 கண்கள் என்னோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சிட்டு இருக்கு. எனக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. உடம்பு முழுக்க வேர்த்து போய் கையில் இருந்த பேப்பர் ஈரமாக போயிடுச்சு. கஷ்டப்பட்டு எச்சு முழுங்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் நாக்கு வறண்டு போயிடுச்சு. இந்த 1000 கண்கள் நான் ஏதோ பேசணுன்னு எதிர்பார்க்குது. நான் பேச முயற்சி பண்ணுறேன், ஆனால் முடியல. என் ஹார்ட் பீட்டோட சத்தம் அந்த ஃபுல் ஆடிட்டோரியமும் கேட்டிருக்கும். அப்படியே ஒரு திடீர் இருட்டு. வணக்கம் மக்களே, எப்படி இருந்துச்சு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஸ்டேஜில் பயத்தில் மயங்கியே விழுந்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ டெரராக இருந்துச்சுங்க. இப்போ கூட ஜூம்லேயோ ஸ்டேஜ்லேயோ பேசணுன்னா லைட்டாக உதறும். ஆனால் சில டிப்ஸ் இந்த பயத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணுச்சு. உங்கள் மேடை பயத்தை நீக்க நீங்கள் என்ன யுக்தியை பயன்படுத்துனீங்கன்னு எங்கள் வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹலோ மிஸ்டர் ஸ்டோனேஜ் பாக்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இது தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஸ்லோவாக டீப் பிரெத்ஸ் எடுக்கிறது எனக்கு செம்ம கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட்டு கொடுத்துச்சு. பிகாஸ் டீப் ப்ரீதிங் நம்ம பாடிக்கு எண்டோஃபின்ஸ் ரிலீஸ் பண்ணி நம்ம பாடி அண்ட் நர்வ்ஸை காம் பண்ணணும்னு சொன்னாங்க. அடுத்து நான் பேச போகிற மேட்ரு எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எப்படியெல்லாம் சுற்றி வளைச்ச கேள்வி கேட்பாங்கன்னு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ரெடியாக இருப்பேன். அப்போ தானே யாராவது கிராஸ் கொஷனிங் பண்ணால் நம்மளால் சமாளிக்க முடியும். இதோட ஒரு 30 செகண்ட்ஸ் வாண்டர் உமன் மாதிரி பவர் போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பெப் டாக். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? ஸ்டேஜ்லேயோ ஜூம்லேயோ நான் மறக்காமல் செய்கிற ஒரு ஸ்டெப் ஸ்மைல். நல்ல சிரிச்ச முகத்தோட கேஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணால் பயமாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு நாம் ஏதோ கான்ஃபிடென்ட்டாக என்ஜாய் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம ஸ்மைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூட் ஆஃப்ல இருந்து ஆன் மோடுக்கு போகும். அண்ட் முக்கியமாக நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வரும்னு ஒரு தாட் வந்தால் உடனே நம்ம தனுஷ் சாங் தான், என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன், அவ்வளோதாங்க. பயத்தில் நடுங்கிற இதயத்தை தட்டி கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது. இப்போ கூட இதை பேச நான் இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ நல்லா பாட வேற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வியூவர்ஸ், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் பயம் வந்துச்சுன்னா எங்கள் டீம் சொன்ன டிப்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் ஸ்டோனேஜ் பாக்ஸ் உங்களை சந்திக்க வரும். அது வரைக்கும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.